எவ்வளோ பேர் அம்மாவோட சமையலை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் எங்கள் அம்மாவோட சமையலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ இங்கே மலேசியாவில் இருக்கேன். ஊரில் மதுரைக்கு எப்போ அடுத்து போவோம், எப்போ நம்ம திரும்ப சாப்பிடுவோம் அம்மா சமையலன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நம்ம அம்மா கையால் தான் சாப்பிட்ருப்போம். அந்த டைம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அதோட அருமை தெரிஞ்சிருக்காது. சாப்பிட்டுக்கிட்டே டெய்லி இருக்கனா நம்மளுக்கு அந்த அருமை தெரிஞ்சிருக்காது அந்த சின்ன வயசில். அப்போ நம்ம ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த டைமில். இது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு. ஆனால் ஒன்ஸ் நம்ம வேலைக்காகவோ படிப்புக்காகவோ கல்யாணம் முடிஞ்சோ நம்ம அம்மா அப்பா வீட்டிலேருந்து தள்ளி நம்ம இண்டிபெண்ட்டாக வாழும்போது தான் நம்மளுக்கு அந்த அவங்களோட சமையலை மிஸ் பண்ணுற அந்த ஒரு இதே நம்மளுக்கு அந்த நினைப்பே நம்மளுக்கு அப்போ தான் வரும். ஸோ இதை நிறைய பேர் கண்டிப்பாக ரிலேட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அம்மா சமையலில் எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. எல்லாமே அவங்க சூப்பராக சமைப்பாங்க. வெஜ்ஜும் சரி, நான்வெஜ்ஜும் சரி. ஸோ எல்லாருக்குமே அவங்க அம்மா ஒரு பெஸ்ட் குக்கு தான். என்ன சொல்கிறீங்க? ஸோ அதே மாதிரி எங்கள் அம்மா ஒரு இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா ஒரு நார்மல் லெமன் ரைஸோ ஒரு புளியோதரை கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் நான் நல்லா சமைக்கிறேன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. என்ன தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இப்பயுமே இந்த லெமன் ரைஸ்லாம் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வரமாட்டேங்குது. அது அவங்க கை பக்குவமா என்னன்னு தெரியல. எனக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது எங்கள் அம்மாவோட சமையலில். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இட்லிக்கு கறி குழம்பு வைப்பாங்க. மட்டன்லேயும் சரி, சிக்கன்லேயும் சரி. அது இந்த பச்சை மொச்சை போட்டு வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போ ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு காலையில் அதுதான் நான் கேட்பேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கீங்க, அம்மா சமையலை மிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அம்மா சமையல் எது ரொம்ப ஃபேவரட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி அம்மா வீட்டில் தான் இருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.